गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह भोजनालय तमिழ் இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி திருவாதிரை கூட்டு தான் 7 கறிக்காய் கூட்டு ரொம்பவே ஈஸி ரொம்ப உடம்புக்கு நல்லது ஹெல்தி அதுக்கு அப்புறம் இந்த திருவாதிரை அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த களிக்கு மேட்சா தொட்டு சாப்பிடக்கூடிய இந்த கூட்டோட ரெசிபி இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெசிபிக்குள்ள போலாம் இந்த திருவாதிரை கூட்டு பண்றதுக்கு நான் என்னெல்லாம் காய் எடுத்து வச்சிருக்கேன்னு காமிக்கிறேன் கொத்தவரங்காய் அவரைக்காய் வாழைக்காய் வெள்ளை பூசணிக்காய் காராமணி அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் சக்கரவள்ளி கிழங்கு ஸோ இது 7 காய் ஆயிடுத்து 7, 9, 11 ஒத்தப்படையில் எந்த காய் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு அடிஷ்னலாக டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இந்த சீசனில் மொச்சை கிடைக்கும் பச்சை மொச்சை அது நான் வாங்கி ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு வச்சுருக்கேன் வேர்க்கடலை வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொண்டைக்கடலையும் வேக வச்சு வச்சுருக்கேன் ஸோ இதில் நாட்டுக்காய்கள் தான் சேர்க்கறது விசேஷம் இப்போ வெறும் நாட்டுக்காயில் பண்ணால் பிடிக்கிறது இல்லைங்கிறதுனால கேரட் பீன்ஸ் சௌச்சோ எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறோம் இன்னைக்கு ஆனால் நான் வெறும் நாட்டு காய்கறி வச்சு தான் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த திருவாதிரை கூட்டு ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 மொத்தம் 7 காய் ஆயிடுது அதை தவிர 3 பயிர் சேர்த்துக்கிறோம் காய் தான் நமக்கு ஒத்தப்படையில் கணக்கு இந்த பயிரெலாம் நமக்கு கணக்கு கிடையாது வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்மளா சேர்த்துக்கிறது இப்போ இது எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான குக்கர் எடுத்துட்டு இருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு இந்த காராமணி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் வேகிறதுக்கு இதுவாக இருக்கும் அதனால் அடியில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அவரைக்காய் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நான் கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சக்கரவள்ளி இதையும் இதில் போட்டுக்கிறேன் நான் நல்ல தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக தோல் இருக்கிற மாதிரி சக்கரவள்ளி கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் நெக்ஸ்ட்டு வெள்ளை பூசணிக்காய் இது எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு இந்த பச்சை மொச்சை இருக்கு இல்லையா இதையும் சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் கருத்து போயிடுங்கிறதுனால நான் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சௌச்சோ எல்லாமே நான் இன்னைக்கு சேர்க்கலை ஸோ நாட்டுக்காயில் ஜென்ரலாக இந்த கூட்டு பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது இதில் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி மூழ்கிற அளவுக்கு கூட வேண்டாம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும் இந்த காய் நறுக்கி வச்ச தண்ணியே சத்து போயிடாமல் இருக்கிறதுக்காக நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் இந்த கொண்டைக்கடலையும் வேர்க்கடலையும் நான் வேக வச்சது நல்லா மசிஞ்சிருது நல்லா குழஞ்சி வெந்துருது அதனால நான் இதில் சேர்க்கலை வேணும்னா இதிலேயே சேர்த்து ஒரு விசில் விட்டுக்கலாம் நான் இது நல்லா வெந்துருதுங்கிறதுனால சேர்க்கலை அதனால ஒன்றும் தப்பு கிடையாது இது லைட்டாக உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் காய்கறிகளுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்க போகிறேன் இது நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறமா வேணும்னா மேல் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை ஏற்றி ஒரே ஒரு விசில் வர்ற மாதிரி நான் வேக விட போகிறேன் அதாவது ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா 2வது விசில் வரத்துக்கு முன்னாடி இதை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா குழையாமல் சூப்பராக வெந்தும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப குழையாது ஏன்னா நம்ம எல்லாமே நாட்டுக்காய் போட்டிருக்கோங்கிறதுனால இந்த காராமணியை தவிர பாக்கி எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெந்துடும் ஸோ இது ஒரு 1.5 விசில் விட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு குக்கர் விசில் வரதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த கூட்டுக்கு அரைக்கிறதுக்கு சாமான் வறுத்துக்கலாம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பு கட்டி பெருங்காயம் ஸோ இது ஒரு 2-3 நம்ம இதை வறுத்து அரைச்சிட்டோம் அப்படின்னா கட்டி பெருங்காயமாக போட்டோம் அப்படின்னா கூட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் வாசனையோட சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு வகைகள்லாம் சேர்க்கறதுக்கு கூட இப்போ
இப்போது சில பேர் வந்து உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் சேர்த்துப்பா, சேப்பங்கிழங்கு அதெல்லாமும் சேர்த்துக்கலாம். அது அவளோட இஷ்டம் தான். அந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் சேர்க்கும்போது கூட இந்த கட்டிப்பெருங்காயம் போட்டுட்டோம்னா வாயு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் தனியா அந்த கடலைப்பருப்புக்கு சரிசமமாக இருக்கிற மாதிரி நான் தனியா எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா இந்த தனியா தான் அந்த கூட்டோட மெயின் ஃப்ளேவரு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, நல்லா மிளகோட காரம் வந்து நல்லா சூப்பராக இந்த கூட்டுக்கு எடுத்து கொடுக்கும். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. அதுக்கப்புறம் மிளகு சேர்த்தாலும் நம்ம மிளகா வத்தல் சேர்க்கணும். ஒரு 5-6 காஞ்ச மிளகா வத்தல், இது நீட்டு மிளகா வத்தல் நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டு நல்லா வறுபடும்பொழுது இப்போது திருக்கி வச்ச தேங்காய் நல்லா ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா விழுதாக கெட்டியமாக வரதுக்காக தான், டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காகவும் நல்லா விழுதாக கெட்டியமாக வரதுக்காகவும் தேங்காய் சேர்த்துக்கிறோம். ஸோ அதையும் போட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு வறுப்பட்டோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அரைச்சி வந்துட வேண்டியதுதான். இப்போ இந்த சாமான்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் நம்ம வறுத்ததை. அதுக்கப்புறம் புளி வந்து நல்ல ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு கெட்டியமாக கரைச்சி வச்சுட்டுருக்கேன். துவரம்பருப்பு ஒரு 150 கிராம் இருக்கிற மாதிரி துவரம்பருப்பு எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு குழசெல்லாம் வேக வச்சு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கர் வந்து இப்போது ஒரு விசில் வந்து 2வது வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நான் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி நம்ம இந்த வேக வச்ச இந்த இதெல்லாம் இருக்குது. இது ஸ்டீம் போனதுக்கப்புறமா நான் இதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ குக்கர் ஸ்டீம் போயிடுது, நம்ம எடுத்து பார்க்கலாம். குழையாமல் சூப்பராக வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்லா வெந்திருக்கவும் செஞ்சுருக்கு, அதே சமயம் குழையவும் இல்லை. இதில் நம்ம கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளி, அதையும் இந்த கடலை வகை எல்லாமும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல குழஞ்சிரும்னு சேர்க்கல இல்லையா, இது நல்லா வெந்துருது ஆல்ரெடி. எவ்வளோ வேணுமோ பார்த்துன்னு சேர்த்துக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை 2ஐயும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கெட்டியமாக கரைச்சி வச்சுருக்க புளியை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோன்னா கூட்டு ரொம்ப நீர்த்து போயிடும், அதனால் கெட்டியமாக கரைச்சிருக்கேன். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் இந்த புளி வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்க்க வேண்டியதான். இப்போ புளி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த விழுது, நான் கெட்டியமாக தான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி இதில் வந்து புளி தண்ணி, அதுக்கப்புறம் இந்த காயோட தண்ணி எல்லாமே நிறையா இருக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் கெட்டியமாக தான் அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா இதில் போட்டு கலந்துக்குவேன். நல்லா போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே அரைச்சி வச்சுருக்கிறத இதில் இந்த வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்றா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட வேண்டியதான். சப்போஸ் நல்லா கலந்துட்டு சப்போஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா விட்டுருங்கோ, இல்லை போட்டால் ஃபுல்லாக சரியாக வரும் அப்படின்னு நினச்சா இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இப்போ இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதில் நம்ம இன்னும் ஒரு விஷயம் என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக இந்த புளியோட எருப்பை எடுக்கிறதுக்கும் இந்த உப்பு காரம்லாம் சேர்ந்து வரதுக்கும் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதுக்கு ஒரே ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுது. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் இதில் வேக வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேல் உப்பு மட்டும் நைவேத்தியம் பண்ணிவிட்டு மேல் உப்பு வேணுன்னா போட்டு பார்த்துட்டு வாயில் விட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன தாளிப்புன்னா தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் கடுகும் கருவேப்பிலையும் நம்ம தாளிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த தேங்காய் வறுத்தோம் இல்லையா அந்த இழுப்புச்சட்டிலே நான் தேங்காய் எண்ணெய் ஆல்ரெடி காய வச்சுருக்கேன். இதில் நல்லா வாசனைக்கு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டு
அப்படியே வறுத்துட்டு நம்ம தாளிப்பு போட போகிறோம். இதுக்கு உளுத்தம் பருப்பு போட தேவையில்லை, கடுகு கருவேப்பிலை மட்டும் போதுமானது. இதை அப்படியே எடுத்து இதில் போட்டுருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள் திருவாதிரை கூட்டு ரெடி. இந்த பாருங்க, காயெல்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்தும் இருக்குது, அதே சமயம் ரொம்பவும் குழையலை. பரங்கிக்காய் பூசணிக்காயெல்லாம் வந்து எப்பயும் கொஞ்சம் குழையக்கூட காய்கறிகள் தான், அதனால நம்ம அதை பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றபடி இந்த பூசணிக்காய், இது கொத்தவரங்காய், காராமணி, இந்த கடலை எல்லாம் பாருங்க சூப்பராகவே வந்திருக்கு. அவ்வளோதான், சிம்பிள் திருவாதிரை கூட்டு ரெடி. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ஆல்ரெடி களி பண்ணின வீடியோ நான் போட்டிருக்கேன், இப்போ இந்த கூட்டு வீடியோவும் நான் வந்து போடுறேன். அந்த களி வீடியோவும் இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இந்த நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணி இந்த கூட்டு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கதையோட இந்த களி கூட்டு வந்த கதையோட போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.